எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. கோயம்புத்தூர்ல 10 வயசு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஏமாத்தி அதை கொடுமையா ரேப் பண்ணி பக்கத்துல இருக்கிற வெல் கிட்ட போட்டு வச்சிருக்காங்க. இது ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு வீடியோ. மற்ற ஆட்சி இருக்கும்போது இந்த மாதிரி சம்பவம் நடக்குதுன்னு தான் நம்ம டிவிக்கு நான் சப்போர்ட் பண்ணியிருக்கேன். தளபதி ஒரு ஒரு டெலிவிஷன் மாஸ் ஹீரோவை மட்டும் இல்லாமல் ரியல் ஹீரோவாக இருப்பாருன்ற ஒரு நம்பிக்கையில தான். பட் ஐ திங்க் இந்த சம்பவம்க்கு அப்புறம் இட் இஸ் அ வெரி சேட் திங். என்னால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைக்கு தெரிஞ்சு அவங்களே இந்த மாதிரி கொடுமையான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்ல நான் ரீசெண்டாக ஒரு நியூஸ் பார்த்தேன். தட் குழந்தைங்கள பைட் பண்ற டாக்ஸ் இந்த மாதிரி கேஸ் ஆயிடுச்சுன்னா அந்த டாகை கருணை கொலை பண்ணலாம் அப்படின்ற சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் ரிலீஸ் பண்ணுச்சு. அதுவும் வெறி பிடிச்ச நாய்ங்க தான் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னுச்சு. ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய்ங்க ரேப் பண்றாங்கல்ல மனுஷங்க, ஏன் அவங்களுக்கு மட்டும் அந்த மாதிரி கொலை பண்ணக்கூடாது? சினிமால மட்டும்தான் இந்த மாதிரி ரேப் பண்றவங்கள இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்ற மாதிரி சீன்ஸ் இருக்கும்போது ரியாலிட்டியில ஏன் பண்ணக்கூடாது? ஏன் ஹியூமன் ரைட்ஸ் தடுக்குதா? ஹியூமன் ரைட்ஸ் ஹியூமனா இருந்தா தடுக்கலாம். தேர் நாட் ஹியூமன்ஸ். ஒரு அக்ரெசிவான ஒரு வெறி பிடிச்ச ஒரு மிருகம். அவங்களை எப்படிங்க ஜஸ்ட் லைக் தட் ஒரு போலீஸ் கேஸ் ஒரு ஜஸ்ட் அப்படியே ஒரு கேஸ் போட்டு ஒரு ஜெயிலுக்குள்ள போட்டா போதுமா? செத்து போனது ஒரு மனுஷி, குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? ஐ டோன்ட் திங்க் வெறும் கை கால் உடைச்சா பத்தாதுங்க. we need to do something more. Government has to take a step. தளபதி தயவு செஞ்சு சொல்றேன், இந்த சம்பவத்துக்கு அப்புறம் குழந்தைங்க யாருக்குமே எதுவுமே நடக்கக்கூடாது. லேடிஸ்க்கு யாருக்குமே இது நடக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பதவி, சிஎம் பதவி கொடுத்ததே அந்த குழந்தைங்க தான். அந்த குழந்தைங்கால தான் நம்ம இவ்வளோ இந்த அளவுக்கு உட்காந்துருக்கோம். we have to do justice. just நம்ம அவங்கள கூட்டிட்டு போயிட்டு ஜெயில உட்கார வச்சு 3 மாசம் 6 மாசம் இல்ல லைஃப் பிரிசன் கொடுத்து லைஃப் லாங்கா அவங்க உட்காந்து சாப்பிடுற அளவுக்கு that is not right. that is not justice. நடு ரோட்ல வச்சு அவங்க அம்மா அப்பாவை வச்சு அவங்களை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். they should not live. இப்போதான் தளபதி டிவிக்கு வந்ததுக்கு அப்புறம் பெண்கள் ரொம்ப தைரியமா சுத்திக்கிட்டு இருக்காங்க. now again it's ஸ்டார்டிங்லயே அவங்கள எல்லாத்தையுமே பினிஷ் பண்ணிடணும். இந்த மாதிரி வெறி பிடிச்ச நாய்ங்க ரோட்ல தீயக்கூடாது. they should all die. this is my request. it's a very serious ஆன ஒரு விஷயம். ப்ளீஸ் எல்லாரும் அதிகாரிகள் எல்லாரும் ரெஸ்பான்சிபிளா இருங்க. எம்எல்ஏஸ், மினிஸ்டர்ஸ், தளபதி, please take a severe action on these criminals. this is not a request, it's an order. இதே மாதிரி போயிட்டே இருந்துச்சுன்னா தமிழ்நாடு மக்கள் தலைகீழ ஆவாங்க. தளபதி, I want you to be very serious about this. and நீங்க இதுல ரொம்ப பாதிப்பா இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், புரியுது. I know this is not easy for you. நீங்க உங்களுக்கு இது ஈஸியான விஷயம் கிடையாதுன்னு எனக்குமே தெரியுது. I can understand what you are going through. ஆனா now நீங்க ஒரு சிஎம். if you have the most powerful decision to take. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போதும். சொல்லணும். சினிமால மட்டும் அவனை வெட்டி தலைக்கீழியா தொங்க வைக்கிறது கிடையாது. ரியாலிட்டிலையும் ஒரு சம்பவம் இந்த மாதிரி கற்பழிச்சவனை ஏதாச்சும் ஒரு சீரியஸான ஒரு விஷயத்த நீங்க பண்ணீங்கன்னா எவனோ எதுவுமே பண்ண மாட்டான், யோசிப்பான். ஐயோ நம்ம எதனா நம்ம யோசிச்சாலே நம்ம இந்த மாதிரி ஆயிடும், நம்ம செத்துருவோம், கொடுமையான சாவோன்னு ஒவ்வொருத்தான் தப்பு செய்யறதுக்கு முன்னாடி யோசிப்பான். யோசிக்க வைக்கணும் நீங்க. இட் இஸ் மை ரிக்வெஸ்ட். இந்த மாதிரி வேற யாருக்கும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்குமோ.
நினச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஐ டீப்லி ஃபீல் வெரி சாரி ஃபார் தர் பேரண்ட்ஸ். அந்த குழந்தையோட அம்மா அப்பா தைரியமாக இருக்கணும், கடவுளுக்கு நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கணும். ஸோ